ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நிஷா குக்கிங் சேனலில் மேகி நூடுல்ஸ் வச்சு அருமையான டெசர்ட் செஞ்சுருக்கேன். ஸோ சூப்பரான டெசர்ட் இது, சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இந்த நூடுல்ஸ் வச்சு இன்றைக்கி நான் டெசர்ட் செய்ய போகிறேன். குழந்தைங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டாங்க. ஸோ வீட்டில் நூடுல்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எப்போவுமே நூடுல்ஸ் வாங்க மாட்டேன். இப்போ மழையும் புயலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன், ஒரு எமர்ஜென்சிக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு. பட் அது நூடுல்ஸாகவே அவங்களுக்கு எப்போவுமே போல் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா, மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த ஃபில்ஃபைல்ட் ஆகாது, எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த நூடுல்ஸ் வச்சு இப்போ ஒரு சூப்பரான டெசர்ட் செஞ்சு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இந்த நூடுல்ஸை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் இந்த அளவுக்கு வெந்ததோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்த நூடுல்ஸை அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்த நூடுல்ஸு ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்கட்டும். ஒரு கிண்ணியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பால் அதை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பச்சை பாலாக இருந்தாலும் ஓகே, இல்லை காய்ச்சி நல்லா ஆறின பாலாக இருந்தாலும் ஓகே. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தனியாக ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சறதுக்காக வச்சிடலாம். பால் நல்லா காய வர்றதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நெய்யை நல்லா காயறதுக்குள்ளே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துக்குவோம். தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த நூடுல்ஸை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். தென் கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கு காரணமே இதுக்காக தான். நூடுல்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஸ்டிக்கி ஆகிடும், ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் அந்த நூடுல்ஸும் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால் இது இப்படியே நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்படியே நல்லா எண்ணெய் ட்ரை பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்த பாலும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு போட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் கஸ்டர்ட் பவுடரும் இதில் ஊற்றி கலரலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் கஸ்டர்ட் பவுடரும் போட்டோன்னே கொஞ்சம் இந்த மில்க் திக்காக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிறதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். சர்க்கரை கேரமல் ஆயிடுச்சு. இதை இந்த பாலில் போட்டுக்கலாம். ஒரு கண்டெய்னரோ ஒரு பவுலோ
ஸ்கொயராகவும் ரவுண்டாகவும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ எடுத்துகிட்டு அதில் இந்த நூடுல்ஸை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மில்க்கை இது மேலே போடுங்க. மேலே க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் இதுக்கு மேலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் மில்க் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மேகி நூடுல்ஸில் ஒரு அருமையான டெசர்ட் செஞ்சு காட்டியிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வெயில் நேரத்தில் செஞ்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதால கொஞ்சம் ஹாட்டாக கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அருமையான டெசர்ட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுதுங்க நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.